Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 20. பொழுது எப்போது விடியும் என்று காத்திருந்த நவமணிக்கு படுக்கை நின்று எழுந்ததும் சீக்கிரமாக குளித்துவிட்டு கார் ஷெட்டுக்கு போய் பரதனை சந்திக்க வேண்டும் போலிருந்தது. தட்டில் பலகாரம் எடுத்து சென்று அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருக்க அவள் ஆசைப்பட்டாள். அதே நேரத்தில் அடிக்கடி அங்கு போய் வருவது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடும் என்ற அச்சமாகவும் இருந்தது. கூப்பிடு தூரத்தில் தன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே பரதன் இருக்கிறான் என்ற உற்சாகத்துக்கும் அவ்வளவு அருகில் இருந்தும் அவனை அடிக்கடி காண முடியவில்லையே என்ற ஏக்கத்துக்கும் இடையில் அவள் திணறிக் கொண்டிருக்கும்பதை கண்ட வேலம்மா, என்ன பண்ணியே, என்ன பண்ணா புஸ்தகத்தை எடுக்கிற, மூடி வச்சுட்டு கட்டில் உட்கார்ற, அப்புறம் ஜன்னல்கிட்ட போய் நிற்கிற, உடம்பு எதுவும் செய்கிறதா என்று கேட்டான். பிரீத் வருவதா சொல்லியிருக்கா, காணமேன்னு பார்த்தேன். நொண்டி சமாதானம் சொன்னாள் நவமணி. வர்றேன்னு சொல்லியிருந்தா வரும், நீ புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படி. வேலம்மா சிரிப்பை அடக்கி கொண்டு போய்விட்டாள். பூபதி அவளை அழைத்து நவமணி நடந்து கொள்கிற முறையில் ஏதேனும் வித்தியாசம் தெரிகிறதா என்று கேட்கும் வரை தான் வளர்த்த குழந்தை இன்னும் குழந்தையாகவே இருப்பதாகத்தான் நினைத்து கொண்டிருந்தாள் அவள். ஆனால் நவமணி யாருக்கும் கடிதம் போடுகிறாளா, அவளுக்கு யாரும் எழுதுகிறார்களா என்று பூபதி விசாரித்த பின்னரும் அதே எண்ணத்தோடு இருக்க அவள் முட்டாள் அல்ல. எஜமானரின் தோரணையிலிருந்து பீரோவில் நவமணி பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் கடிதங்களின் தன்மையை அவள் ஊகித்து கொண்டாள். நவமணியை அப்புறப்படுத்திவிட்டு பீரோவை குடைய அவர் புறப்பட்ட போதுதான் வேலம்மாவுக்கு திகில் உண்டாயிற்று. விஷயம் எதில் போய் முடியுமோ என்று வயிற்றை கலக்கிற்று. விபரீதமாக ஒன்று நடந்துவிடக்கூடாதே என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் நல்ல வேளை. அவள் பயந்தபடி ஏதும் நிகழ்ந்து விடவில்லை. மாறாக எல்லாம் நல்ல முறையில் நடக்கப் போவதற்கான அறிகுறிகள் தெரிந்தன. அவளுக்கு அதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. காதலனை நினைத்துத்தான் இப்போது நவமணி இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறாள் என்று வேலம்மா ஊகித்து விட்டாள். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்க, உண்மையை சொல்ல போனால் உனக்கு தெரிஞ்சதுக்கு மேலே எனக்கு தெரியும் என்ற உணர்வு நவமணியை பார்க்கும்போது ஏற்பட்டு வேலம்மாவின் முகத்தில் புன்சிரிப்பாக வெளிப்பட்டது. ஆனால் அதை நவமணிக்கு தெரியாதபடி மறைத்து கொண்டு கீழே சென்று விட்டாள். 8:30 மணி வரைதான் நவமணியால் பொறுக்க முடிந்தது. கல்லூரிக்கு போனால் அப்புறம் சாயந்தரம் தானே வரக்கூடும். எட்டி பார்த்தால் தோட்டத்தில் மரத்தின் கீழிருந்த சிமெண்ட் பெஞ்ச் ஒன்றில் நிழல் படர்ந்திருந்தது. அவளுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. அங்கே உட்கார்ந்து படிக்கும் சாக்கில் கீழே செல்லலாம். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கார் ஷெட்டுக்கு போய்விடலாம். புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இறங்கும்போது பக்கத்து அறையில் பூபதியும் சுந்தரபாண்டியனும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சுஜரிதா விசாகனுடன் சாப்பாட்டு அறையில் சிற்றுண்டி அறிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. தோட்டத்துக்கு வந்த நவமணி பெஞ்சில் உட்காரலாமா, நேரே ஷெட்டுக்கு போய்விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கேன். ஒரு நிமிஷம் என்று ஒரு குரல் கேட்டது. நிமிர்ந்தாள். கேட் அருகே கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அது அந்த இளைஞனுடைய தான் இருக்க வேண்டும். பார்த்து முகமாக இருந்தது. எங்கே என்று நினைவில்லை. தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னிக்கணும் என்றான் அவன். 5 நிமிடம் பேசுவதற்கு அவகாசம் தருவீங்களா? 5 நிமிடமா? யார் இருந்தாள்? கலவரம் மேலிட அவள் சற்று திரும்பி பார்த்தாள். போர்ட்டிகோவில் பென்ஸ் காருக்கு டிரைவர் அமைதியாக பாலிஷ் போட்டு கொண்டிருக்கும் காட்சி அவளுக்கு ஆறுதல் அளித்தது. ஆனால் அடுத்த வினாடி அந்த வாலிபன் கூறிய வார்த்தைகள், ஏன்னா நீங்கள் பார்த்துருக்க முடியாது, ஆனால் என்ன தெரியும், அதாவது என் உள்ளம் உங்களுக்கு தெரியும். அவன் புன்னகையோடு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, என் பேர் சூரியகாந்தன். சூரியகாந்தன் திக்கென்றது அவளுக்கு. அவளுக்கு கடிதத்தின் மேல் கடிதமாக போட்டுக்கொண்டிருக்கிறானே அந்த சூரியகாந்தன். அவள் முகத்தில் வியர்வை அரும்பிற்று. இனிமேல் கடிதம் அனுப்ப வேண்டாம் என்று அவள் எழுதப் போக நேரிலேயே வந்து விட்டானே. அந்த இடத்தை விட்டு ஓடிப்போய்விட வேண்டும் என்று நினைத்தாள். கால்கள் அசைய மறுத்தன. உள்ளம் படபடக்க, தொண்டை உலர மௌனமாக நின்றிருந்த அவளிடம் அவன் ஏதேதோ அடுக்கினான். ஒரு வார்த்தை கூட அவள் காதில் ஏறினதாக கூற முடியாது. சிறிது நேரம் கழித்து அவன் வெளியே சென்று காரில் ஏறிக்கொண்டு போய்விட்டான். டிரைவர் காலேஜுக்கு நேரமாறுத என்று அறிவித்த போதுதான் அவளுக்கு சுய உணர்வு மீண்டது. கல்லூரியில் நவமணியை கண்டதும் கண்களை சிமிட்டியபடி, சோஃபா டிசைன் பற்றி காலையில் ஒரு தடவை ஆலோசனை நடந்திருக்குமே, ஹைதராபாத்காரர் என்ன சொல்கிறாரு என்றாள் பிரீத் குறும்பாக. பார்க்கல என்று நவமணி தலையாட்டினான். உட்டான்ஸு நிச்சயமா? மணி அடித்து விட்டதால் இருவரும் வகுப்புக்குள் நுழைய வேண்டியதாக இருந்தது. இனியும் ஏமாந்து போக நான் ஒன்றும் டூத் பேஸ்ட் விளம்பரக்காரி இல்லை என்றாள் பிரீத். பார்க்க நினச்சது உண்மைதான் பிரீத், ஆனால் முடியல. காலையில் திடுமென்று சூரியகாந்தன் வந்துவிட்டு போனதால் ஏற்பட்ட கலவரம் நவமணியின் முகத்தில் ஒரு நிழலை படர விட்டிருந்தது. விரிவுரையாளர் வரவே மாணவிகள் எழுந்து நின்றனர். பிரீத் நவமணியின் விரல்களை மெல்ல அழுத்த, கவலைப்படாத, சாயங்காலம் உங்கள் பூஜைக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்கு எந்த கரடியாவது நுழைந்து விடாமல் பார்த்துக்கொள்வது என்னால் முடியும், உத்தரவாதம்
என்று தைரியமூட்டினாள். அரண்மனைக்காரன் தெரு அலுவலகத்தில் கணக்கு ஒன்றை சுருக்கம் விழுந்த நெற்றியுடன் ஆராய்ந்து கொண்டிருந்த சூரியகாந்தன் பிரீத்துக்காக காத்திருந்தான். காலையில் ஏதோ ஒரு வேகத்தில் அவன் துணிந்து நவமணியை நேரில் போய் சந்தித்து விட்டானே தவிர அது அவ்வளவு புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பின்னர் அவனுக்கு தோன்றிற்று. அவன் அவ்வளவு பேசினான், அவள் வாயை திறக்கவில்லையே. அவளது முகத்தோற்றமும் அந்த மௌனமும் அவனது எதிர்பாராத வரவு அவளை சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டது என்பதை அவனுக்கு சந்தேகமற தெளிவுபடுத்திவிட்டன. பிரீத்தின் அனுமதி இல்லாமல் அவனாக ஏற்படுத்தி கொண்ட திடீர் சந்திப்பினால் நன்மையை காட்டிலும் தீமை விளைவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும் போலும் என்று அவன் அஞ்சினான். தன்னிடத்தில் நவமணிக்கு ஏதும் அதிருப்தி மூண்டிருந்தால் அதை ஒரு கடிதம் மூலம் அணைத்து விடுவதே நல்லது என்று அவனுக்கு தோன்றிற்று. பிரீத்தை அலுவலகத்துக்கு வரவழைத்து கடிதத்துக்கான குறிப்புகளை எடுத்துக்கொண்ட பின் அவளை வழியில் இறக்கிவிட்டு சூரியகாந்தன் வீடு திரும்பும்போது மணி 8க்கு மேல் இருக்கும். எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. சமையல்காரன் கணேசனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? மின்சார வெட்டு காலத்தில் எல்லாவற்றையும் எதற்காக ஏற்றிவிட்டிருக்கிறான்? யோசனை செய்தபடி சூரியகாந்தன் காரை விட்டு இறங்கியதும் இறங்காததும் வாயெல்லாம் பல்லாக ஊரிலிருந்து அம்மா வந்திருக்காங்க என்று அறிவித்தான் கணேசன். அவனுக்கு ஏற்பட்டிருந்த மகிழ்ச்சியில் 101 பங்கு கூட சூரியகாந்தனுக்கு உண்டாவதாக தெரியவில்லை. யந்திரம் போல போவீங்க என்றான் தாயிடம். பிள்ளையை கண்டதில் வேதவல்லி அம்மாளுக்கு எல்லையற்ற ஆனந்தம். அவன் அனுமதித்திருந்தால் அவன் கன்னங்களை ஆசையோடு வழித்து முத்தமிட்டிருப்பாள். ஒரே அடியாக அழைச்சி போயிருக்கியடா. ஏன்டா கணேசா, நீ ஒழுங்காக சமைச்சு போடுறியா இல்லையா? சூரியகாந்தன் செழுதிருத்தான். எப்போவதாலும் இந்த பாட்டு தானே, போங்க சாப்பிட்டு விட்டு போய் படுங்க என்று அவன் கையில் இருந்த பையை சோஃபா மீது எறிந்தான். உங்களை யார் இப்போ இங்கே புறப்பட்டு வர சொன்னது? யார் உனக்கு பெண் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அவங்க தான். அவள் சிரித்தாள். ஒருத்தருக்கும் பெண் கொடுக்க வேண்டாம், பேசாமல் நீங்கள் ஊர் போய் சேருங்க. அவன் பூட்ஸை கழட்டி மூளையில் போட்டான். நேற்று காலையில் தேசிகர் வந்திருந்தார் என்றார் அவர். யார் அவர்? பூபதின்னு இந்த ஊரில் பெரிய பணக்காரரம்மே. அவரது மேனேஜரு நவமணின்னு ஒரு பொண்ணா, ஒரே பொண்ணு, லட்சணமாக இருப்பாளாம், படிச்சிருக்கிறாளாம். அவளை அவனுக்கு கொடுக்க ஆசைப்படுறாங்க. அவனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. என்ன சொன்னீங்க? அவன் கூறிய விவரங்களை மறுபடி எண்ணி பார்க்க அவன் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல். கணேசா, சாப்பாடு எடுத்து வை, அம்மாவும் நானும் சாப்பிடணும். ஏம்மா, தேசிகர் அங்கே வந்து என்ன சொன்னார்? அவள் மகிழ்ச்சியுடன் விவரித்தாள். ஊரில் வந்திருந்தாரு. பூபதி சேமபுரத்துக்கு போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பினாராம். முன்னே இருந்ததுக்கு இப்போ ரொம்ப மெலிவாக இருக்கீங்களாம்மா? வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா? தேசிகர் அப்புறம் என்ன சொன்னார் என்றான் அவன் என்றைக்கும் இல்லாத பரிவோடு. கணேசா, போ அம்மாவுக்கு ஜூஸ் பிழிஞ்சிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம், நீ அவ்வளோ அன்பாக சொல்கிறதே போதும் என்றாள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடிய தாய். இரவு விருந்து மிகச்சிறந்த முறையில் அமைந்து விட்டது என்பது வெள்ளைக்கார விருந்தினர்களின் முகத்திலிருந்து பூபதிக்கு தெரிந்தது. சாப்பாடு முடிந்ததும் புல்தரை மீது போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் உட்கார்ந்து எல்லாரும் அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். பிஸ்னஸ் கூட்டாளிகளுக்கு நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் அமைந்து விட்டது பற்றி பூபதிக்கு பெருமை. தவிர மதுபான விஷயத்தில் மரியாதைக்காக உதட்டை நனைப்பதோடு நிறுத்திக் கொள்பவர் அன்று பேச்சு சுவாரஸ்யத்தில் துளி அதிகமாக அறிந்து விட்டிருந்தார். அதன் விளைவாக பெருக்கெடுத்த உற்சாகம் அவர் நாக்கை சற்றும் தளர்த்தி விட்டிருந்தது. நிலைமையை உணர்ந்த சுந்தரபாண்டியன் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்தபடி அதிகப்படியான பேச்சினால் பிழை ஏதும் நேர்ந்து விடாமல் பார்த்து கொள்வதில் கவனமாக இருந்தார். சுச்சரிதாவும் விசாகனும் தனி உலகத்தில் உலவிக் கொண்டிருந்தார்கள். சுச்சரிதா தாயாகப் போகிறாள் என்ற காலையில் லேடி டாக்டர் வெளியிட்ட தகவலே காரணம். நவமணிக்கு விருந்தில் கலந்து கொள்ளவே விருப்பமில்லை. அப்பாவின் கட்டாயத்துக்காக சேர்ந்து கொண்டாள். ஹியூமின் தங்கை பெண் நோரா என்ற பெயர் நவமணியை இழுத்து வைத்துக்கொண்டு பேச்சு கொடுத்துராவிட்டால் அவளுக்கு ஒரு நிமிடம் ஒரு யுகமாக இருந்திருக்கும். இந்தியாவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை விவரித்து ஹியூம் பாராட்டி கொண்டிருக்கையில், ஆனால் பெண்களை இன்னும் அடிமைகளாய்த்தானே நடத்துகிறாங்க என்று புகுந்தாள் நோரா. எந்த விதத்தில் என்றார் ஹியூம். எல்லா விதத்திலும் தான் என்றாள் அவள். சுந்தரபாண்டியன் ஆதாரம் கூறினார். பொதுப்படையாக சொல்லி பயனில்லை, குறிப்பாக உதாரணம் காட்டினா தானே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். சுஜரிதா, நவமணி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களை அடிமைகளாக நடத்துகிறாரு பூபதி? அடிமைகளை கேட்டால் அவர்கள் அடிமை போலத்தான் பதில் சொல்லுவாங்க என்று நோரா முந்தி கொண்ட விதம் எல்லோரையும் சிரிக்க வைத்தது. சிரிக்காதீங்க, நான் உதாரணம் காட்டி நிரூபிக்கிறேன் என்றாள் அவள் சிலிர்ப்புற்றவளாய். கேவலம் காதலித்து கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை கூட இன்றைக்கு வரைக்கும் கிடையாது இந்த நாட்டு பெண்களுக்கு. அபத்தம் என்றார் பூபதி. ஒழுக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்போமே தவிர உண்மையான காதலுக்கு நாங்கள் ஒரு காலம் தடை விதிக்க மாட்டோம். நவமணிக்கு மயிர்கூச்செறிந்தது. சாயங்காலம் தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருந்தால் புல் தரை நின்று இனிமையான பசுமை மனம் வீசிக்கொண்டிருந்தது. தோட்டமெங்கும் கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. டிரைவர்கள் இன்னும் சாப்பிட்டு முடிக்கவில்லை. நோரா கடந்த சில வருடங்களாக இந்தியாவில் இருந்து வருபவள் போலும்.
என் சிநேகிதி ஒருத்தி தன்னோடு படித்து கொண்டிருந்த மாணவனை காதலித்தால் சாதி விட்டு சாதி கல்யாணம் செய்ய தயாராக இல்லாத பெற்றோர் அவளை வேற்றொருவனுக்கு கொடுத்து விட்டாங்க. அவள் விரல் விட்டு எண்ணினாள். இரண்டாவதாக, பெற்றோருக்கு சொல்லாமல் சிநேகிதர்களுடைய ஒத்தாசையோடு திருமணம் செய்து கொண்ட ஒரு ஜோடி எனக்கு தெரியும். இன்றைக்கி சாப்பாட்டுக்கே திண்டாடி கொண்டு இருக்காங்க. அப்புறம் மிஸ் நோரா என்றார் பூபதி. என் சொந்த குடும்பத்துக்கே வருவோம். இப்போது என் நவமணி இருக்கா. அவளுடைய பீரோவை நான் தற்செயலாக பார்க்கும்போது அவளுக்கும் ஒரு வாலிபனுக்கும் கடித போக்குவரத்து இருந்து வருவது தெரியுது வச்சுக்கொள்வோம். அவனை பற்றி விசாரிக்கிறேன். அவனை காட்டிலும் எத்தனையோ உயர்ந்த இடம் நவமணிக்கு கிடைக்கக்கூடும்னு தோணுது. சுந்தரபாண்டியன் பூபதே என்று ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் மதுவினால் ஏற்பட்டிருந்த உற்சாகத்தில் பூபதி எதற்கும் கட்டுப்படுவதாக இல்லை. இந்த நிலையில் நான் என்ன செய்வேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக காதலுக்கு முட்டுக்கட்டை போட்டு விடுங்க என்றாள் நோரா. அதுதான் இல்லை. பூபதி கர்வத்தோடு விருந்தினர்கள் மீது பார்வை ஓட்டினார். மிஸ் நோரா, நாங்கள் காதலை மதிக்கிறவர்களை தவிர அதை மிதிக்கிறவர்கள் அல்ல. தகுதி இருக்கிறதோ இல்லையோ சூரியகாந்தனை நவமணி காதலிக்கிறாள் என்று தெரிந்த மாத்திரத்தில் அவனுக்கே அவளை கொடுத்துடுறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். வெல் டன் குதூகலித்தனர் விருந்தாளிகள். கல்யாணத்துக்கு அழைப்பு அனுப்புகிறேன். நீங்கள் எல்லாரும் வந்திருந்து மணமக்களுக்கு ஆசி கூறணும். கட்டாயம், ஷூர். இன்னொரு விஷயம், அவன் மனத்தில் உள்ளதை உணர்ந்து ரகசியமாக நான் செய்த ஏற்பாடு இது. நவமணிக்கே இதுவரை தெரியாது. நோரா நவமணியின் கையை பிடித்து குலுக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு தந்தை கிடைச்சது உன் அதிர்ஷ்டம் என்றான். நவமணியின் உதடுகள் அசைந்தன. ஓசையே வெளியே வரவில்லை. அத்தியாயம் 21. விருந்தினர்கள் விடைபெற்று கொண்டு போய் வெகு நேரமாகிவிட்டது. கசங்கிவிட்ட நாப்கின்களும் சிந்திய உணவினால் கரைபட்டு போன மேஜை விரிப்புகளும் லாண்ட்ரி பெட்டியில் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டன. விளக்குகளை எல்லாம் அணைத்தாயிற்று. பீங்கான் தட்டுக்களையும் வெள்ளி பித்தளை பாத்திரங்களையும் கழுவி தன் இடத்தில் ஒழுங்காக அடுக்கி வைத்தாயிற்று. 10 விருந்தினர்கள் எதிர்பார்க்கப்படும் போது 25 பேருக்கு சமைப்பது பூபதி வீட்டு வழக்கமாகையால், குறிப்பாக வெள்ளைக்காரர்கள் என்று தயாரிக்கப்பட்ட சாப்பாட்டை வயிறு முட்ட, ஏன் அதற்கு மேலேயே உட்கொண்டிருந்த பணியாட்கள் எல்லோரும் உறக்கம் பிடிக்காமல் திணறியபடி வரப்போகும் நவமணியின் கல்யாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், சண்முகத்தை தவிர. அவன் படிக்கட்டுக்கு கீழே உள்ள தன் ரகசிய அறைக்கு தப்பிச் செல்வதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தான். மிஸ்டர் ஹியூமும் அவருடைய இடத்துக்கு புதிதாக வந்திருக்கும் மிச்சம் வைத்துவிட்ட அயல்நாட்டு விஸ்கி அங்கு அவனுக்காக காத்திருந்தது. பூபதி இன்னும் தூங்கவில்லை. மறுநாள் அவர் பெங்களூர் செல்ல இருந்ததால் காரியதர்சிக்கும் விசாகனுக்கும் சில உத்தரவுகளை கட்டிலில் சாய்ந்தபடி ரெக்கார்டரில் பதிவு செய்து கொண்டிருந்தார். விருந்து முதல் தரமாக சிறப்பாக அமைந்து விட்டது குறித்து அவருக்கு மிகுந்த திருப்தி. குறிப்பாக நவமணியை பற்றி நினைக்கும் போதே நெஞ்சில் நிறைவு ஏற்பட்டது. என் விருப்பத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அதை வாய்விட்டு சொல்ல வேண்டிய சங்கடத்துக்கு என்னை ஆளாக்காமல் என் மனத்தில் இடம் பெற்றவருக்கு என்னை கொடுக்க அவராகவே ஏற்பாடு செய்து விட்டாரே அப்பா என்றால் அவரல்லவோ அப்பா. இப்படியெல்லாம் உள்ளுக்குள் நினைத்து தன் மகள் எப்படி பூரித்து கொண்டிருப்பாள் என்பதை கற்பனை செய்து பார்க்கும்போது அவர் மனைவியின் உருவம் வந்து நின்று நன்றி கூறுவது போல் இருந்தது. அவர் கண்கள் பனித்தன. விசாகனின் படுக்கறையில் 0 வாட் பல்ப் மெல்லிய பச்சை நிறத்தை அடக்கமாக பரப்பிக் கொண்டிருந்தது. முதுகை காட்டிக்கொண்டிருந்த சுஜரிதா இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கிறாள் என்று ஊகித்தாலும் பேச்சு கொடுக்க விசாகன் தயங்கினான். நவமணியின் திருமண விஷயமாக தனக்குள் முட்டி ததும்பிக் கொண்டிருக்கும் மகிழ்ச்சியை முற்றிலும் மறைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அதை அவள் தெரிந்து கொண்டு விட்டால் எதற்கு விபரீதம்? அவன் வாயை திறக்கவில்லை. நவமணியின் கட்டில் அருகே பாய் விரித்து படுத்திருந்த வேலம்மா அயர்ந்து தூங்கிவிட்டாள் என்பதை லேசான குரட்டை சத்தம் ஒலிபரப்பிக் கொண்டிருந்தது. அவள் கனவு கொண்டிருக்கும் பட்சத்தில் மனக்கோலத்தில் நிற்கும் நவமணியின் தோற்றம்தான் அதன் மையமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நவமணி கட்டில் மீது உட்கார்ந்திருந்தாள். பாத்திரம் துலக்கும் தாய் முதல் பூபதி வரை அத்தனை பேருடைய எண்ணத்திலும் வாழை மரம், கெட்டி மேளம், ரோஜாப்பூ மாலை, சிரிப்பு, கும்மாளம், கொண்டாட்டம் ஆகிய இனிய காட்சிகளும் ஓசைகளும் மேலோங்கி நிற்பதற்கு காரணமாக இருந்த நவமணி இருட்டில் பிரமை பிடித்தாற்போல் உட்கார்ந்திருந்தாள். தேசி கிரேஸ் என்று புரோகிதரை காரில் அழைத்து வந்தார். சாஸ்திரிகளா, வாருங்க, உட்காருங்க என்று வரவேற்றான் விசாகன். பூபதி விடிகாலையிலேயே பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றிருந்தார். அவசரமாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருந்தேன், கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்று தேசிகர் சார் சொன்னார், ஓடி வந்துட்டேன் என்றார் சாஸ்திரிகள். ஏன் தங்க நவமணிக்கே ஒரு இடம் பார்த்துருக்கோம், விசாகன் பெருமையோடு அறிவித்தான். தேசிகர் சார் சொன்னார், ரொம்ப சந்தோஷம் என்று சாஸ்திரிகள் தன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். ஜாதகத்தை கொடுத்தால் போதும், பார்த்து சொல்கிறேன். அவன் சிரித்தான். நாங்கள் ஜாதகம் பார்க்குற வழக்கம் இல்லை, உங்களுக்கு தான் தெரியுமே. நிச்சயம் பண்ணி தாம்பூலம் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லி அப்பா உத்தரவே, அதுக்காக தான் வரவழைச்சேன்.
அதுக்கு என்ன என்று சாஸ்திரிகள், நம்ம குழந்தையுடைய ஜென்ம நட்சத்திரம் எனக்கு தெரியும், பிள்ளையாண்டான் பிறந்த நட்சத்திரமும் தெரிந்தால் என்று இழுத்தார். சேமபுரம் சென்றிருந்த தேசிகர் அதை விசாரித்தறிந்து வைத்திருந்தது நல்லதாக போய்விட்டது. பஞ்சாங்கத்தை புரட்டிய சாஸ்திரிகள் திங்கட்கிழமை 10:30 மணிக்கு மேல் 11:30க்குள் நேரம் திவ்யமாக இருப்பதாகவும் சொன்னதும் உரிய சன்மானம் கொடுத்து அவரை வாசல் வரை வந்து அனுப்பி வைத்தான் விசாகன். சாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமோ இல்லையோ, மனப்பொருத்தம் தான் முக்கியம். அது இருந்து விட்டால் வேறொரு பொருத்தமும் பார்க்க வேண்டியதில்லை. நான் வரட்டுமா? நகரும் காரிலிருந்தபடி சமாளித்த சாஸ்திரிகளுக்கு விசாகன் விடை கொடுத்து கொண்டிருக்கையில் பரதன் வந்தான். பரதன், என்ன வேணும் என்றான் விசாகன். முந்தின நாள் மாலை வரை யாரோ ஒரு தச்சு வேலைக்காரன் கார் ஷெட்டில் சோஃபா செய்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். விருந்து ஆரம்பிப்பதற்கு வெகு நேரம் முன்பே ஆஜராகிவிட்ட சுந்தரபாண்டியன் பரதனை பார்ப்பதற்காக ஷெட்டுக்கு வந்தபோது கூடவே விசாகனையும் அழைத்து வந்து அறிமுகம் செய்து வைத்தார். தான் கற்பனை செய்து வைத்திருந்த தொழிலாளிக்கும் பரதனுக்கும் இருந்த வித்தியாசத்தை கண்ணுற்ற விசாகன் திகைத்தான். பரதனிடத்தில் அவனுக்கு ஏற்பட்ட மதிப்பும் ஈடுபாடும் இப்போது அவனுடன் அவன் பேசிய விதத்தில் தெளிவாக புலப்பட்டன. பரதன் விளக்கினான். சோஃபா கால்களின் அமைப்பை கொஞ்சம் மாற்றினா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, செய்யலாமான்னு கேட்டு போக வந்தேன். அப்படியா என்றான் விசாகன். வரவேற்பு அறையில் அலங்கார பொருட்களை தூசி தட்டி கொண்டிருந்த பணியாளரிடம், சண்முகம், சோஃபா விஷயமா பரதன் ஏதோ கேட்க வேணுமா, நவமணியிடம் சொல்ல என்று உத்தரவிட்டான். தேசிகர் சார், ஆஃபீஸ் நேரமாக இருந்த வரலையா? இதோ என்று குரல் கொடுத்தார் காரியதர்சி. அவருடன் புறப்படுவன், பரதன் வெயிலாக இருக்கிறதுன்னு உள்ளே போய் உட்கார்ந்துறேன் என்று விசாகன் சொல்லி சென்றான். வியர்வையை துடைத்து கொண்டவனாய் வராந்தாவில் நிழல் படர்ந்திருந்த இடத்தில் நின்றபடி பரதன் நவமணிக்காக காத்திருந்தான். ராதாகிருஷ்ணன் வீட்டு அவுட் ஹவுஸில் தங்கியிருந்த வரைக்கும் நவமணிக்காக சோஃபா செய்கிறோம் என்ற எண்ணமே, கேட்டலாகில் அவள் கைப்பட என் என்று எழுதிய எழுத்து மட்டுமே அவனுக்கு வேலையில் உற்சாகம் காட்ட போதுமானதாக இருந்தது. பூபதியின் கார் ஷெட்டுக்கு குடி வந்த பிறகு அவனை அறியாமலே அவன் உள்ளம் நவமணியை காலையிலும் மாலையிலும் காண அவள் குரலை கேட்க இயங்குவதை அவன் உணர்ந்தான். திங்கட்கிழமை சாயந்தரம் அவளை பிரீத் அழைத்து வந்தான். பிறகு மறுநாள் மாலை இருவரும் வந்தார்கள். பிரீத் வெளியே காவல் இருக்க நவமணி அவனுடன் பேசிக்கொண்டிருக்கையில், வீட்டுக்கும் கார் ஷெட்டுக்கும் அதிகம் போனால் 100 அடிக்கு மேலே இருக்காது, ஆனால் இந்த தூரத்தை கடக்க எங்கேயோ இருக்கிற பிரீத்தின் துணை வேண்டியிருக்கு பாருங்கள் என்று அவன் சுட்டி காட்டிய போது நவமணி புன்னகை செய்த விதம் அவன் மனத்தை விட்டு அகலவில்லை. அவன் கோரிக்கையை புரிந்து கொண்டதாலோ என்னவோ மறுநாள் காலை கல்லூரிக்கு போகும்பின் அவள் வருகை தந்தால், ஆனால் மறந்துவிட்ட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வேலம்மா பின்தொடர்ந்ததால் அந்த சந்திப்பு சில நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை. அன்று சாயந்தரம் முந்தின நாள் மாலை விருந்து நடந்தது. விருந்தினர்களை வரவேற்க நவமணி சுஜரிதாவுடன் வாசலுக்கு வந்தபோது கார் ஷெட்டை அடுத்திருந்த குழாயண்டை கை கழுவி கொண்டிருந்த பரதன் தற்செயலாக பார்க்க நேரிட்டது. பச்சை புடவையில் நவமணி சுடர்விட்ட அழகு. பிரமிப்பில் ஒரு வினாடி இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது அவனுக்கு. இன்று காலை அவளுக்காக காத்திருந்தான், வர காணோம். அவள் கல்லூரிக்கும் போகவில்லை என்று தெரிந்ததும் சோஃபா காலின் அமைப்பு சம்பந்தமாக அவள் கருத்தை கேட்டாள் என்று யோசனை தோன்றிற்று. ஏதோ அரவம் கேட்டு அவன் திரும்பினான். நவமணி. அவள் முகத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதலை அவன் முதலில் கவனிக்கவில்லை. வரைபடத்தை எடுத்து காட்டிய விளக்கிய பின், கால் அமைப்பை மாற்றி விடுச்சுமா என்று அவன் கேட்டபோது, சரி என்றாள் அவள். குரல் கிணற்றிலிருந்து கேட்பது போல் இருந்தது. அது மட்டுமல்ல, அதில் தொனித்த ஒரு வகை வெறுமையும் விட்டேற்றியான அமைதியும் அவன் உள்ளத்தில் பதைப்பதை ஏற்படுத்தவே அவன் நிமிர்ந்து அவள் முகத்தை சரியாக பார்த்தான். எங்கே அந்த புன்சிரிப்பு? எங்கே நானும் இழையோடும் அந்த கடைக்கன் பார்வை? கோல்கொண்ட கோட்டையில் அவள் மயக்கமுற கிடந்தபோது கூட அவள் முகம் ஜீவன் இழந்து இப்படி காகித பூ போல் இருக்கவில்லையே. நவமணி என்று கவலை பீரிட கூப்பிட போனவன் சற்று தொலைவில் சண்முகம் நிற்பதைக் கண்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான். குனிந்த தலை நிமிராமல் மெல்ல அவள் சொன்னாள், எந்த மாறுதல் வேண்டுமானாலும் செய்துக்கங்க, என்னை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதில்லை. உணர்ச்சியற்ற குரல். அதிர்ந்து போனவனாய் அவன் ஏதோ சொல்ல வாயெடுக்கும் அவள் போய்விட்டான். நவமணி கல்லூரிக்கு வரவில்லை என்றதும் அவளது உடல்நிலை பற்றிய கவலைதான் முதலில் உண்டாயிற்று பிரீத்துக்கு. உடம்புக்கு ஒன்றுமில்லை என்று ஃபோனில் விசாரித்து தெரிந்து கொண்ட பின்னர் தான் வகுப்புக்கு திரும்பினாள். ஆனால் நவமணி இல்லாமல் அங்கு உட்கார்ந்திருக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. கிடைத்த முதல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நவமணி என் வீட்டுக்கு வந்தபோது வாசலில் இருந்த மேஜை மீது ஒரு கடிதத்தை வைத்துவிட்டு தபால்காரர் போவதைக் கண்டார். இந்த சண்முகம் சோம்பேறி எங்கே போயிட்டான்? முணுமுணுத்தபடி கடிதத்தை பார்த்தவள் உரை மீது நவமணியின் பேர் இருக்க கண்டு அதை எடுத்து கொண்டு மாடிக்கு சென்றாள். நவமணி ஜன்னல் அண்டை நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. ஏன் நவி, காலேஜுக்கே வரல நீயே என்று கேட்டபடி அவள் பதிலுக்கு காத்திராமல், தபாலில் ஒரு கடிதம் வந்ததே என்று கொடுத்துவிட்டு, ஒரு
அண்டா ஐஸ் வாட்டர் குடிக்கணும் போல் இருக்கு, அவ்வளோ தாகம். வேலம்மா ஐஸ் தண்ணீர் கொண்டு வா என்று உத்தரவிட்டான். வேலம்மா துணி துவைக்க கீழே போயிருந்தால் ஐஸ் பெட்டியில் 3 புட்டி சில்லென்று தண்ணீர் இருந்தது. அதை அவளாகவே எடுத்து கழுத்தும் ஜாக்கெட்டும் நனைய குடித்துவிட்டு திரும்பினாள் பிரீத். என்னவே பிரித்து கூட பார்க்காம அப்படி மிரண்டு போய் நிற்கிற என்றபடி உரையை கிழித்து கடிதத்தை உருவினாள். இப்போது திகைத்து நிற்க வேண்டியது அவள் முறையாயிற்று. சூரியகாந்தனின் கடிதம், சாந்தாவுக்கு என்று நினைத்து அவள் டிக்டேட் செய்த கடிதம். ஒரு நிமிடம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தபால்காரர் தவறுதலாக பட்டுவாடை செய்து விட்டாரா? பார்த்தாள், படித்தாள், முகவரி தெளிவாக இருந்தது. கடிதத்தை கவனித்தால் சாந்தாவுக்கு என்று இல்லை, நவமணிக்கு என்று தான் போட்டிருந்தது. அவள் திகைத்து நின்று கொண்டிருக்கையில் நவமணி யந்திரம் போல பீரோவை திறந்தாள். அதிலிருந்த கடிதக்கற்றை தூக்கி எடுத்தாள். அவற்றை பரபரப்போடு ஆராய்ந்த பிரீத்துக்கு பகீரென்றது. அத்தனையும் அவள் சொல்லி சூரியகாந்தன் எழுதிய கடிதங்கள். ஆடா பாவி! அப்படியானால் சாந்தாவுக்கு எழுதுவதாக அவன் சொன்னதெல்லாம் குணத்தில் சாந்தாவும் நவமணியும் ஒரே மாதிரி என்று கூறினானே. இருவரும் சென்சிட்டிவ் டைப் என்றானே. வரட்டும் அந்த சூரியகாந்தன். என்கிட்டே அவன் கைவரிசையை காட்டியிருக்கிறானா? மொழி 2ஐயும் தோண்டாமல் விடுவதில்லை. ஏன் அவன் இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கிறது முன்கூட்டியே என்கிட்ட சொல்லலை? நவமணிக்கு தொண்டை அடைத்தது. உனக்கு கூட சொல்லத்தகாத அந்தரங்க விஷயமா வச்சுருந்தேன். கடைசியில் அப்பாவுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. பிரீத்துக்கு வியப்பாக இருந்தது. அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான் எனக்கும் புரியல. ஆனால் பீரோவை திறந்து கடிதங்களை பார்த்துட்டாரு. அது நிச்சயம் பார்த்ததோடு இருக்கிற சூரியகாந்தனை நான் காதலிக்கிறதா முடிவும் பண்ணிட்டாரு. அட, அதை வச்சு தான் சூரியகாந்தனை பற்றி விசாரிக்க தேசிகரை சேமபுரத்துக்கு அனுப்பினார் போல இருக்கு. அப்படியா? எனக்கு நீ சொல்லவே இல்லையே. உனக்கு தான் எல்லாத்தையும் மூடி வைக்கிற சுபாவம்னு நானாவது சொல்லியிருக்கக்கூடாதா? சகவாச தோஷம். இதெல்லாம் கிழித்து எறிய வேண்டியது தானே நவி? சேர்த்து வச்சுருக்கிறிய பெரிய பொக்கிஷம் மாதிரி. முதல்ல கண்ணாபின்னான்னு எழுதி கொண்டு வந்தார். அதெல்லாம் அவ்வப்போது கிழிச்சு போட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு ரொம்ப பண்போடு எழுத ஆரம்பித்தார். பரதன் எழுதினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதை படிக்கும்போதெல்லாம் பரதனுடைய நினைப்பு வந்தது. ஆகவே அதை கிழிச்சு போடல, மனமே வரல. போகட்டும், இப்போது ஒன்றும் குடிமொழிக்கு போகல நவி. மேற்கொண்டு அப்பா எதுவும் செய்யும்னு உண்மையை சொல்லி தடுத்துடலாம். வெள்ளம் தலைக்கு மேலே போயிடுச்சு பிரீத். திடுக்கிட்ட பிரீத் நவமணியின் தோளை பிடித்து உலுக்கி, ஏன் அப்படி சொல்கிற என்றான். நேற்று பார்ட்டியில் பகிரங்கமாக நான் சூரியகாந்தனை காதலிப்பதாகவும் அவருக்கு என்னை கொடுக்க போவதாகவும் அறிவிச்சிட்டாரு பிரீத் கோவினால். அந்த இடத்துல நீ மறுக்க வேண்டியது தானே? ஏதோ தப்பு நேர்ந்து விட்டது, நான் காதலிப்பது பரதனை தான் சூரியகாந்தன் இல்லைன்னு உடைத்து சொன்னாயா? நவமணியின் புன்னகையில் சோகம் இழையோடிற்று. நான் பிரீத் அல்லவே. சே! பிரீத் அழுத்து கொண்டாள். உன் அப்பா இவ்வளோ அவசர கொடுக்கே இருப்பார் நான் நினைக்கவே இல்லையே. பிரீத், எனக்கு அவமானமாக இருக்குது என்றாள் நவமணி. அவமானமா? இதில் என்ன அவமானம் என்றாள் பிரீத். யார் முகத்தையும் நான் நிமிர்ந்து பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை. நான் கூனி குறுகி போயிருக்கேன். ஏன் பிரீத்? நான் சூரியகாந்தனுக்கு காதல் கடிதம் எழுதியிருக்கிறேன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ எழுதியிருந்தா தானே? எழுதினேனோ இல்லையோ அவர்கள் அப்படி நினச்சி கொண்டு இருக்காங்க. பிரீத் எழுந்தாள். 5 நிமிடம் போய் எல்லாவற்றையும் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். பிரீத் நில்ல. என்ன? நீ ஒருத்தரிடமும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இதுவரைக்கும் அவர்கள் என்னை பற்றி பேசினதும் நினச்சதும் போதும். மறுபடியும் அவர்கள் வாயில் புகுந்து புறப்பட நான் தயாராக இல்லை. உன்னை போல் ஒரு வடிகட்டின முட்டால் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்று திட்டினாள் பிரீத். நடந்ததை சொல்லத்தான் போகிறேன். நவமணி அவள் கையை பிடித்து தடுத்தாள். நான் சூரியகாந்தனை காதலிப்பதா அப்பா நம்பிட்டுருக்காரு. இப்போ பரதனை விரும்புகிறேன்னு சொன்னான். என்னை பற்றி என்ன நினைப்பாரு? நீ முதல்ல சூரியகாந்தனை காதலிக்கிறா, பரதனை கண்டதும் மனத்தை மாற்றிக்கொண்டு விட்டதாக கூட சந்தேகப்படுவாரே. சில மாதங்களுக்கு முன்பு ஜப்பான் பொம்மையை நவமணி உடைத்ததாக நினைத்து கொண்டு சுஜரிதா செய்த கலாட்டா பிரீத்துக்கு ஞாபகம் வந்தது. நான் உடைக்கலை, தன்னாலே விழுந்து விட்டது என்று நவமணி ஏன் சொல்லவில்லை என்று கேள்வி எழுந்தபோது, நான் தான் தன்னந்தனியை தள்ளி தான் அண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கா, தானாக விழுந்ததுன்னு சொன்னால் நம்ப போகிறதில்ல, அப்புறம் எதுக்காக அவளை போய் அனாவசியமாக கெஞ்சி அவமானப்படணும் என்று எண்ணி பொறுத்து கொள்வதே நவமணியின் சுபாவம் என்று விளக்கம் விழுந்ததையும் நினைத்து பார்த்து கொண்டால் ஜப்பான் பொம்மை பரவாயில்லை, இது நவமணியின் வாழ்க்கை ஆயிற்றே. நவமணியின் மோவாய் பிடித்து தூக்கினாள் பிரீத். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? பரதனை நீ மறந்து விட வேண்டியிருக்கும். அதுக்கு தயாரானியே? நவமணி தலையாட்டினால் உணர்ச்சிகளை அடக்கி கொள்ள உதட்டை மடித்து கொள்வது தெரிந்தது. சூரியகாந்தனுக்கு கழுத்தை நீட்டி வாழ்நாளெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். தயாரானியே? அதற்கு மேல் நவமணியால் தாழ முடியவில்லை. பிரீத்தின் தோளில் முகத்தை புதைத்து கொண்டு அழலானாள். விம்மல்கள் அவள் மார்பை கிழித்து கொண்டு வந்தன. தொடரும்.